கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை யாத்திராகமம் 33வது அதிகாரம் 21வது வசனம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. Exodus 33:21. Then the Lord said, there is a place near me where you may stand on your rock என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் மோசேயின் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மோசேக்கு தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்தது. என் முகத்தை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி, என் அண்டையிலே ஒரு இடம் இருக்கிறது, இந்த கன்மலையின் வெடிப்பிலே நான் உன்னை வைத்து என் கரத்தினால் உன்னை மூடுவேன். நான் கடந்து போகும்போது என்னுடைய முதுகை நீ பார்ப்பாய், என்னுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லி மோசேயை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதை நாம் இங்கே காண முடிகிறது. கர்த்தருடைய மகிமையை காண வேண்டுமானால் இஸ்ரவேல் மக்களோடு கடந்து சென்ற கன்மலையாகிய கிறிஸ்துவின் வெடிப்பிலே, அவருடைய அரவணைப்பிலே, அவருடைய கிருபையின் நிழலிலே நாம் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்கின்ற பொழுது தேவனுடைய மகிமையை நாம் கண்டு தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவர் நம்முடைய விருப்பங்களையும் நம்முடைய ஆசைகளையும் நிறைவேற்றி நம்மை காப்பதற்கு அவருடைய கன்மலையாகிய கிறிஸ்துவிலே நாம் அடைக்கலம் புகுந்து அவருக்குள், அவருடைய நிழலுக்குள்ளே நாம் வந்தடைவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.